The Chennai Silks win wow summer sale. Let's the celebrations begin. ஆர்சிபி vs சிஎஸ்கே கேம் வந்து கிட்டத்தட்ட ஐபிஎல் சீசன் வந்து கொஞ்சம் கடைசி கட்டத்தை நெருங்கிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஒரு டூ ஆர் டே கேம். இதில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் அடுத்த இடம் அப்படின்ற மாதிரியாக இருக்குது. அடுத்த மேட்ச்சில் வந்து மழை பெய்யுமா பெய்யாதா அப்படின்ற ஒரு கேள்வி வேறு இருக்குது. பட் ஆனால் அதெல்லாம் நமக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நமக்கு எது முக்கியம் அப்படின்னா ஃபேண்டசியில் யார் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, யார் பெர்ஃபார்ம் பண்ண போட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஸோ எஸ், இது சின்னசாமியில் நடக்குது. சின்னசாமி எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இந்த சீசனில் எல்லாமே ஒரு பேட்டிங் பிச்சாக இருந்தாலும் சின்னசாமி வந்து பாரம்பரியமாகவே ஒரு பேட்டிங் பிச்சான ஒரு இது. ஸோ அதனால் எட்ஜ் வாங்கினாலே சிக்ஸ் போகக்கூடிய ஒரு கிரவுண்டு தான் சின்னசாமி. ஸோ அதனால் பேட்டிங்க்கு ஃபேவரான ஒரு டீமாக தான் எடுக்கணும் அப்படின்றது ரொம்ப ஒரு ஆப்வியஸான ஒரு விஷயம். ஸோ எஸ், நம்மளும் பேட்டிங் ஃபேவரான ஒரு டீம் தான் எடுத்திருக்கோம். அண்ட் அதில் ஃபஸ்ட்டு யாருன்னா விக்கெட் கீப்பர் பார்த்தோம் அப்படின்னா தினேஷ் கார்த்திக் இந்த சீசனில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு இம்ப்ரூவ்டான ஒரு பிளேயர் அப்படின்னு சொல்லலாம். போன சீசன்ஸாக இருக்கட்டும், 1 or 2 இடத்துல மிஸ் ஆனாலும் இந்த சீசன் வந்து ரொம்ப கன்சிஸ்டண்ட்டான கேம் கொடுத்துட்ருக்காரு. பயங்கரமான ஒரு டிஸ்ட்ரக்டிவ் பேட்ஸ்மேன். யூஸ்வலாக என்னன்னா அந்த 6s 4s அடிக்கும்போது, பவுண்டரிஸ் அடிக்கும்போது என்னன்னா அவங்களுக்கு வந்து ஒரு போனஸ் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் அதிகமாக வரும்ன்றனால தினேஷ் கார்த்திக்கை எடுக்கிறதுக்கு எஸ் அதே தான். ஸோ என்னன்னா அந்த பவுண்டரிஸ் வரும்போது போனஸ் பாயிண்ட்ஸ் வரும். ஸோ அதனால தினேஷ் கார்த்திக் வச்சுக்கணும். அண்ட் எஸ் அஃப்கோர்ஸ் நீங்கள் அதுக்கப்புறம் வேறு இன்னொரு ஆல்டர்னேட் விக்கெட் கீப்பர் சாய்ஸ் யாருன்னா தோனி. அண்ட் எஸ் அஃப்கோர்ஸ் நீங்கள் தோனி எடுக்கணும்னா எடுக்கலாம். ஏன்னா அது பேக்கப் சாய்ஸ். அதை நாங்கள் மெதுவாக வரும். அது அப்படி இல்லை, நாளைக்கு மேட்ச் என்ன கண்டிஷனில் போகுதுன்றதை பொறுத்து இருக்குது தோனியா தினேஷ் கார்த்திகா அப்படின்றது. ஏன்னா மழை வேற வருது. ஸோ அப்படி ஆர்டரில் டோனி வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. வந்தாருன்னா மேன் வித் அ பிளான் கன்ஃபார்ம் இம்ப்ளிமெண்ட் ஆகும். ஓகே. ஸோ எஸ் அஃப்கோர்ஸ் அப்புறம் பேட்டர் சைடு வந்துட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேட்டர் வந்து சொல்லவே வேணாம், ஆரஞ்ச் கேப் ஹோல்டராக இருக்காரு. இந்த சீசன்ல த்ரூ அவுட் எல்லா மேட்சுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க கிங் கோலி. அவர் இல்லாமல் ஃபேண்டசி பாயிண்ட் வாய்ப்பே இல்லை. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் பேட்ஸ்மேனாக நான் வந்து விராட் கோலி எடுக்கிறேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த சீசனில் ஃபேண்டசி பாயிண்ட்ஸில் 1000+ பாயிண்ட்ஸ் எடுத்த 2 பிளேயர்ஸில் விராட் கோலி ஒருத்தர், இன்னொருத்தர் வந்து சுனில் நரேன் ஆஃப்கோர்ஸ், அண்ட் இன்னொருத்தர் வந்து விராட் கோலி. ஸோ விராட் கோலி விட்டு எடுக்கிறது வந்து இதில் அதிகமானனா விராட் கோலி தான் ஹையஸ்ட் 6 அடிச்சிருக்காரு. ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜாகவும் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஃபேஃப் டுப்ளசி. சொல்லவே வேணாம், டுப்ளசி வந்து ஏன்னா இப்போ பயங்கரமான ஒரு ஃபார்மில் இருக்கா. சீசனோட ஸ்டார்டிங்கில் வந்து பயங்கர அப்போசிஷன் இருந்தது. ஓகே, இவரெல்லாம் என்ன எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்சிபி ஃபேன்ஸே இல்லை, இவர் வந்து சிராஜ் கேப்டன்சி நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற சொல்கிற ஆர்சிபி ஃபேன்ஸ்க்கு மத்தியில் இப்போ பயங்கரமாக ஒரு பூஸ்ட் கொடுத்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு ஃபேஃப். ஸோ சிஎஸ்கே கூட வேற அவரோட முன்னாள் வீடு. எஸ், அதனால அடிப்பாரா இல்லைன்றதை பொறுத்தது பார்ப்போம். ஸோ எஸ் அஃப்கோர்ஸ் ஃபேஃப் டுப்ளசி வந்து செகண்ட் பேட்டராக நம்ம எடுத்திருக்கோம். மூணாவதா இவருக்கு வந்து எடுத்ததுல இருந்து ஒரே தடங்கள் தான். இவர் எதுக்கு எடுத்தீங்க, இவர் வேணாம், மொட்டை அப்படிலாம் கூட சொன்னாங்க. பட் மிச்சல் மான்ஸ்டர் கேம் ஆடிட்டு இருக்காரு. அதுவும் சின்னசாமி வேற. அவர் பவர் போட்டு அடிச்சாருன்னா பால் அவுட் ஆஃப் த ஸ்டேடியம்னு தான் சொல்லணும். ஸோ அதனால டேரில் மிச்சல் என்னோட அடுத்த பேட்ஸ்மேனாக நான் எடுக்கிறேன். எஸ், அண்ட் தேர்ட் பேட்டர் எஸ் ஆஃப்கோர்ஸ் ஏன் மிச்சல். இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இவருக்குமே நான் டுப்ளேசிஸ் சொன்ன மாதிரி தான். ஸ்டார்டிங்கில் வந்து அவருக்கு எதுவுமே கிளிக் ஆகலை. பட் டுவர்ட்ஸ் எண்ட் இப்போ வந்து ஒரு வைட்டலான இன்னிங்ஸ். 2 பேருக்கும் என்ன ஒரு ஒத்துமைனா 2 பேருமே பிக் மேட்ச் பிளேயர்ஸ். எஸ் எக்ஸாக்ட்லி, அது ஒரு விஷயம். ஏன்னா இன்னும் 2018 ஃபேஃப் எப்படி சிஎஸ்கே கொண்டு போனாருன்றது ஞாபகத்தில் இருக்கும். இவருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா செமிஃபைனலில் இவர் என்ன பண்ணாரு, இந்தியன் பிச்சில் அதுவும் சம்மடி அடிச்சாரு. 2 பேருமே ஒரு பெரிய பிக் மேட்ச் பிளேயர்ஸ். ஸோ 2 பேருமே கன்ஃபார்ம் டீமில் இருக்கணும். மிச்சல் எஸ், அதனால மிச்சல் இது. ஸோ அதுக்கு அடுத்தது யாருன்னா ரஜத் பட்டிடர். இந்த சீசனில் வந்து ஒரு கம்பேக் கொடுத்த ஒரு பிளேயர் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி ஒரு இங்கிலாந்துக்கு ஆப்போசிட்டான அந்த சீரீஸில் வந்து ரொம்ப ஒரு டிசப்பாயிண்டிங்கான ஒரு சீரீஸாக தான் இருந்தது. இந்த சீசன் ஸ்டார்டிங்குமே ரொம்ப மோசமாக தான் இருந்தார். பட் இவரோட இன்னிங்ஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்சிபியோட ஒப்பிட்டு பார்க்க முடியும். ஆர்சிபி வந்து மோசமாக விளையாடுனது அப்போல்லாம் இவருமே கொஞ்சம் போராக பெர்ஃபார்மெண்ட் இருப்பார். இவரோட அந்த எழுச்சிக்கு அப்புறம் தான் ஆர்சிபியுமே அடுத்து கண்டினியூஸாக நல்ல டோட்டல் ரீச் பண்ணுறதுக்கு பட்டிதார் ஒரு முக்கிய காரணமாக இருந்தது. ஆமாம். ஸோ அதனால் குவிக் ஃபயரான ஒரு இது ரன்ஸ் ஒரு 22 பால்ஸ் ஒரு 50 அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே அடுத்தடுத்துக்கு பாஸ் பண்ணி அது விராட் கோலிக்கு வந்து சில பேர் ஸ்பின்னர்ஸ் ஆட வரல அப்படின்னாலும் பட்டிதார் வந்து ஸ்பின்னர்ஸை நல்லாவே அட்டாக் பண்றாரு. எப்படி போயிருச்சுன்னா மேட்ச் வந்து சிஎஸ்கே விசஸ் ஆர்சிபி, டோனி விசஸ் விராட் அப்படின்றத தாண்டி டூபே விசஸ் பட்டிதார், யார் ஸ்பின்னர் நல்லா அடிக்கிறாங்க, அதோ சின்னசாமியில யார் நல்லா ஆடுறாங்கன்னு பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபேன் வார் போயிட்டு இருக்கு. பட்டிதார் விசஸ் டூபே அப்படின்ற. ஸோ இந்த வார்ல யார் வின் பண்ண போறாங்க அப்படின்றது நாளைக்கு இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். பட் அதனால என்னன்னா இதுல இன்னொரு இந்த திஸ் ஆர் தட் அப்படின்றதுல திஸ் அண்ட் தட் அப்படின்னு நாங்கள் எடுத்துட்டோம். பட்டிதார் நாங்கள் எடுத்துருக்கோம். அடுத்த பிக் யாருன்னா அடுத்த பிக்கு சொல்ல வேணும், ஆறுசாமி, டெபுட்டி கமிஷனர் ஆஃப் சிக்ஸஸ் ஃப்ரம் சென்னை. அவர் இல்லாம ஒரு மேட்ச் கம்ப்ளீட்டே ஆகாது. ஏன்னா நடுவில் ஒரு 2 மேட்ச் வந்து ஸ்பின்னர்ஸ் ஆடாததுனால அவர் வந்து டக்ல போயிருக்காரு. அது மெயினா பார்க்கணும். பட் சின்னசாமி வேற, அவர் ஆல்ரெடி 97 94 சம்திங் அடிச்சிருந்தாரு. ஒரு 2 இயர்ஸா 1 இயர்ஸா தெரியல. அந்த மாதிரி ஒரு பிளேயர் வந்து கன்ஃபார்ம் நாளைக்கு கிளட்ச் இன்னிங்ஸ் ஆடுவாரு. அதோ டூபே சொல்ல வேணாம், டூபே கன்ஃபார்ம் டீம்ல இருந்தே ஆகணும். 6 ஹிட்டிங் மிஷின், அவ்வளவுதான். ரைட்டு. ஸோ அடுத்து ஃபைனல் பேட்டர் யார் அப்படின்னா ருத்ராஜ்.
சிஎஸ்கேயோட இந்த சீசனில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பெர்ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆஸ் அ கேப்டனாகவும் சரி, ஆஸ் அ பேட்டராகவும் சரி, நமக்கு கேப்டனாக இந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறதுலாம் நமக்கு முக்கியம் கிடையாது. நமக்கு பேட்டர் எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணுறதுன்றது தான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. எந்த மாதிரியான டைம்ல எப்படி ஆடணும், ஆங்கர் இன்னிங்ஸ் ஆடணுமா இந்த மேட்ச், ஓகே நான் ஆடுறேன். கிளட்ச் இன்னிங்ஸ் ஆடணுமா நான் ஆடுறேன். டீம் 200 மேல கொண்டு போகணுமா நான் ஆடுறேன். எல்லா மேட்ச்லயும் அடிக்கிறாரு. கேப்டன் லீடிங் இன் தி ஃப்ரண்ட், அவ்வளவுதான். ருத்ராஜ் இஸ் கம்பல்சரி இன் ஃபேண்டசி. அவ்வளோதான், கரெக்ட். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி என்னன்னா நிறைய பேட்டர் தான் அதில் பிக் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் இன்க்ளூடிங் தினேஷ் கார்த்திகோட சேர்த்துட்டோம் அப்படின்னா 7 பேட்டர்ஸ் எடுத்திருக்கோம். எதனாலனா சின்னசாமி ஒரு பேட்டிங் பிச் அப்படின்றதுனால. ஸோ அதுக்கு அடுத்து நேரம் இப்போ ஆல்ரவுண்டர்ஸ் போயிட்டோம் அப்படின்னா சொன்னாங்க. ஆல்ரவுண்டர்ஸ் பத்தி கன்ஃபார்ம் இவர் இல்லைன்னா ஒரு மேட்சே ஃபுல்ஃபில் ஆகாது. ரவீந்திர ஜடேஜா. எஸ், 1000 ஆல்ரவுண்டர்ஸ் வரலாம் போகலாம், பெர்ஃபார்மே பண்ணலனாலும் தலைவன் வந்து T20 வேர்ல்ட் கப்ல பிளேஸ் ஆயிட்டாரு அப்படின்னு தான் சொன்னீங்க. ஆனா போன மேட்சுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு, நல்ல விக்கெட் எடுத்து கொடுத்திருந்தாரு, நல்ல ஸ்ட்ரைக் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ ரவீந்திர ஜடேஜா கன்ஃபார்ம் வேணும். ஆமாம், ஏன்னா ரவீந்திர ஜடேஜா அதே மாதிரி என்னன்னா இந்த மாதிரி கிளச் மூமெண்ட்ஸ்ல வந்து பெரிய லெவலில் ஒரு முக்கியமான இது இருக்கிற இம்பாக்ட் கிரியேட் பண்ற ஒரு பிளேயராக தான் பார்த்துருக்கோம். அண்ட் போன வருஷம் ஐபிஎல் ஃபைனல்ஸ்லாம் கூட பார்த்துருந்தோம். எல்லாருமே அவர் 2 பால். எஸ், அதே தான். இல்லை அதான் என்னன்னா அந்த ப்ரெஷர் இருக்கும்போது அது அவ்வளோ அசால்ட்டாக மோட்டிவேஷனாக மாற்றிட்டு விளையாடக்கூடிய சில பிளேயர்ஸ் வந்து ஜடேஜா ஒருத்தர். ஸோ அதனால இந்த மேட்ச் வந்து பயங்கர ப்ரெஷரான ஒரு மேட்சாக தான் இருக்கு. பேட்டிங் மட்டும் இல்லாமல் பவுலிங்கும். ஸோ இப்போ விராட் கோலி நிற்கிறாரு, அவர் அவுட் பண்ணணும்னா ஜடேஜா. ஆமாம், அதே தான். மேக்ஸ்வெல் இருக்காரு, அவரையும் அவுட் பண்ணணும்னா ஜடேஜா. அதே தான். ஸோ அஃப்கோர்ஸ் அண்ட் ஜடேஜா மாதிரியா இங்கே ஆர்சிபியில் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு ஆல்ரவுண்டர் யாருன்னா கேமரூன் கிரீன் வந்து போன வருஷம் மும்பைக்கு நல்லா ஆடி கொடுத்தாரு. இந்த வருஷம் ஆஸ் அன் ஆல்ரவுண்டர் அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபீல்டரும் சொல்லலாம் ஆர்சிபியில், விராட் கோலிக்கு அடுத்தபடி. ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா இவர் பவுலிங்லேயுமே ரிட்டர்ன் கொடுக்குறாரு, பேட்டிங்லேயுமே ரிட்டர்ன் கொடுக்குறாரு. ஸோ 2 ரிட்டர்ன்ஸும் சேர்த்து வச்சோம் அப்படின்னா ஆர்சிபிக்கு ஒரு பெரிய பூஸ்டாக இருக்கும். அதனால கேமரூன் கிரீனை செகண்ட் ஆல்ரவுண்டராக சூஸ் பண்ணுறோம். அடுத்ததாக இருக்கிற 2 பவுலர், ஒரு பவுலர் வந்து சென்னையில இருந்து, இன்னொரு பவுலர் ஆஸ் யூசுவல் ஆர்சிபில இருந்து. சென்னையில இருந்து பாத்தீங்கன்னா லார்ட் துஷார் தேஷ்பாண்டே. ஏன்னா ராஜ் ஷர்துல் தான் சொல்லுவாங்க. இல்ல, இனிமேல் லார்டு பேரு மாறிடுச்சு, இவர் எடுத்துக்கிட்டாரு. மெக்ரத்தோட பேரப்புள்ள மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. ஒண்ணு இன்னைக்கு ஏன் கேம் அப்படின்னு வந்துருச்சுன்னா ஒரு 3 விக்கெட்ஸ் 2 விக்கெட் சாலிடா எடுத்து கொடுத்துறாரு. இல்ல இது ஏன் கேம் இல்லைன்னா அசோக் டிண்ட் அகாடமி மாதிரி போயிடுறாரு, அவர் போட்டு புரட்டி எடுக்கிறாங்க எல்லாரும். ஸோ துஷார் தேஷ்பாண்டே வந்து கம்பல்சரி இருக்கணும். ஏன்னா விராட் கோலியா இருக்கட்டும், அந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்களை வந்து இவங்க தான் அவுட் பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியாது. ஆனா அந்த மாதிரியான பவுலர்ஸ் டீம்ல இருக்கிறது எடுத்துருவாங்க விக்கெட். அண்ட் இன்னொரு விஷயம், துஷார் வந்து ரன் கொடுத்தாலும் கொடுக்கலன்னா அவர்கிட்ட விக்கெட்ஸ் இருக்குது. ஸோ அது ஒரு விஷயம் நம்ம நோட் பண்ண வேண்டியிருக்குது. அண்ட் அடுத்தது வந்து எஸ் தயால் வந்து இந்த சீசன்ல ஒரு பயங்கரமான ரிடம்ஷன் சீசன். போன சீசன் கன்சிஸ்டன்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அவர் பண்றதே தெரியல, இருந்தாலும் அவர் ஒருத்தர்னால தான் டீம் இப்ப தொடர்ந்து லாஸ்ட் 5 மேட்சஸ் வின் பண்ணிருக்காங்கன்னா யாஷ் தயால் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட்டான ரோல் ப்ளே பண்ணிருக்காரு. அதேதான். ஏன்னா பேட்டிங்ல வந்து இந்த மாதிரி பட்டிதாரா இருக்கட்டும், கோலியா இருக்கட்டும், தினேஷ் கார்த்திகா இருக்கட்டும், டுப்ளசிஸா இருக்கட்டும், எல்லாருமே அப்பப்போ பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாலும் பவுலிங்ல வந்து ஃப்ரம் தி பிகினிங் கன்சிஸ்டன்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கிற ஒரு பிளேயர் வந்து நினைச்ச கை கொடுக்க வேண்டிய ஆளுங்க யாருமே கை கொடுக்கல. அல்சாரி ஜோசஃபா இருக்கட்டும், எக்ஸாக்ட்லி, முகமது சிராஜா இருக்கட்டும், டாப்லியா இருக்கட்டும், லாக்கி ஃபெர்குசன் அவ்வளோ பெரிய ஃபாஸ்ட் பவுலர்னு சொல்லி எடுத்தாங்க. இவங்க 3 பேருமே பெர்ஃபார்ம் பண்ணதப்போ போன வாட்டி ரிங்கு சிங் போட்டு அடி நடிச்சாரு. இவனெல்லாம் ஏன்பா எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ ஆர்சிபிக்கு அவர் தான் கன்சிஸ்டன்டா விக்கெட் டேக்கரா இருக்காரு. ஸோ எஸ் அஃப்கோர்ஸ். ஸோ அதனால எஸ் தயால் வந்து ஃபைனல் தான் பிக் பண்ணியிருக்கோம். அண்ட் இதில் இன்னொரு விஷயம், கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் எடுக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அண்ட் இதில் வைஸ் கேப்டனை யார் எடுத்திருக்கோம் அப்படின்னா ரொம்ப 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 சேஃபான சாய்ஸ் யாருன்னா விராட் கோலி. கேரண்டீட் ரன்ஸ் அவர்கிட்ட இருக்குது. ஸோ அதனால நம்ம வைஸ் கேப்டனாக விராட் கோலி எடுத்திருக்கோம். கேப்டன் வந்து சொல்லணும், யாரும் வன்மத்தை கட்டக்கூடாது. சிவம் டுபே நான் கேப்டனை செலக்ட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் 6 ஹிட்டிங் மிஷின்னு சொல்லியாச்சு, சின்னசாமின்னு சொல்லியாச்சு. ஆர்சிபியில் வந்து கேமரான் கிரீன் இருக்காரு, மேக்ஸ்வெல் கன்ஃபார்ம் இருப்பாரு நாளைக்கு. ஸோ ஓகே, ஸ்பின்னர்ஸ் அடிக்கணும். ஸ்வப்னில் சிங் இருந்தாலும் 2 ஸ்பின்னர்ஸ் இருந்தாலும் டூபேக்கு வந்து ஜஸ்ட் லைக் தட், நீயும் ஒரு ஸ்பின்னர் தானே, வா அடுத்து ஒன்று அடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாரு. அந்த ஒரு நம்பிக்கையில சிவம் டுபேவை கேப்டனா போறோம். அண்ட் எஸ் அஃப்கோர்ஸ் இன்னொன்று என்னன்னா, அந்த ப்ரெஷர் வந்து அவளை சுத்தமாக அஃபெக்ட் பண்ணாத ஒரு பிளேயர் வந்து சிவம் துபே. ஸோ அதனால ஃபைனல்ஸ்லேயே பார்த்துருப்போம். எல்லாரும் சொல்றது வந்து ஜடேஜா வந்து லாஸ்ட்ல அடிச்சது அப்படின்னு. ரஷீத் கான் ஓவரை பொழந்தது டூபே, அதுக்கு அடுத்ததுனால தான் ஜடேஜா கொஞ்சம் ஈஸியா வந்தது. எக்ஸாக்ட்லி. ஸோ எஸ், இதுதான் எங்களோட 11 அண்ட் கேப்டன் வைஸ் கேப்டன். ஸோ அதுக்கப்புறம் ஆல்டர்னேட்ஸ் ஒரு 4 பிளேயர்ஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா, முகமது சிராஜ் வந்து இந்த சீசனோட ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் புவராக பெர்ஃபார்ம் பண்ணாலும் போக போக என்னன்னா கொஞ்சம் வைட்டல் விக்கெட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. எல்லா மேட்ச்லையுமே விக்கெட்ஸ் கன்சிஸ்டண்டாக ஒவ்வொரு மேட்ச்லையும் ஒவ்வொரு விக்கெட் எடுக்க ஆரம்பிச்சார். பிளாங்க் ஆகாமல் இருந்தது டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் த சீசன். ஸோ அந்த ஒரு விக்கெட் எடுக்கிற எபிலிட்டின்ற ஒரே காரணத்துக்காக நம்ம வந்து சிராஜை எடுத்துக்கலாம். இவரை நீங்கள் யார் பேரில் வேணாலும் எடுத்துக்கலாம். இன்கேஸ் நீங்கள் ஏன்னா முன்னாடி சொன்ன மாதிரி 7 பேட்ஸ்மேன் இருக்காங்க, எக்ஸ்க்ளூடிங் அந்த ஆல்ரவுண்டர்ஸ் 2 பேரை சேர்க்காமலே 7 பேட்ஸ்மேன் இருக்காங்க. ஸோ ஒரு பேட்ஸ்மேனுக்கு பதிலாக நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு பவுலர் வேணும். நாங்கள் வந்து பவுலர் டீமாக போனோம், விக்கெட்ஸ்லையும் இம்பார்ட்டன்ட் இருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா முகமது சிராஜை கன்ஃபார்ம் எடுத்துக்கலாம். அண்ட் அடுத்த வந்து ஒரு பேக்கப் பிளேயர் வந்து முன்னாள் லார்ட்
லார்ட் ஷர்துல் தக்கூர். ஸோ கடைசியா பார்த்துருப்போம் எல்லா மேட்சுமே நல்ல எக்கனாமியா போட்டுட்டு இருக்காரு. விக்கெட்டு எடுக்கல பெருசா, இருந்தாலும் கண்டெயின் பண்றாரு ஓவரை. பெருசா ரன்ஸ் கொடுக்க மாட்டாரு, பவுண்டரிஸ் கொடுக்க மாட்டாரு. மேட்ச் எங்கடா நம்ம தோத்தோம் அப்படின்னு தேடி பார்த்தோம்னா கன்ஃபார்ம் தக்கூர் ஓவரை அடிக்காம விட்டுருப்பாங்க ஆப்போனன்ட்ஸ். ஸோ அதனால லார்ட் ஷர்துல் தக்கூர் டீமில் கண்டிப்பாக அவர் வந்து நீங்கள் அதே மாதிரி முன்னாடி சிராஜுக்கு சொன்ன அதே ரீசன் தான். இன்கேஸ் நீங்கள் ஏதாச்சும் ஒரு பேட்ஸ்மேனுக்கு பதில் இன்னொரு பவுலர் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு பேட்ஸ்மேனை கம்மி பண்ணிட்டு பவுலர் எடுத்துக்கலாம். அண்ட் அடுத்தது வந்து கொஞ்சம் ஒரு கிரிட்டிக்கலான ஒரு பிளேயர் யாருன்னா கிளென் மேக்ஸ்வெல். கிளென் மேக்ஸ்வெல் எதனால அப்படின்னா கிரிட்டிக்கலான பிளேயர் இல்ல, இது வந்து எடுத்த முடிவே தப்புன்ற மாதிரி இருக்கு. இவரை போய் நம்ம பேக்ல போட்டோமே அப்படின்றது. பேக்கப்லயே போட்டதுக்கான காரணம் அவர் ப்ரீவியஸ் மேட்ச் இந்த சீசன்ல பெருசா எதுவுமே பண்ணல அப்படின்றனால தான். எல்லாருக்குமே தெரிஞ்சு பேக்கப்ல ஏன் போட்டீங்கன்றதோட எப்படி பேக்கப்லயே இவர் எடுத்தீங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்பாங்க. ஏன் அப்படின்னா இந்த சீசன் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணல, அது வந்து வெறும் ஐபிஎல் மட்டும் பாக்குறவங்க அப்படி சொல்லிருக்கலாம். இல்ல நான் தான் சொல்றேன் பேக்கப்ல ஏன்னா இது வரைக்கும் உள்ள ஃபார்ம் போய் தான் நம்ம பாக்குறோம். சோ அதே மாதிரி என்னன்னா இன்னொரு விஷயம், இது கிளட்ச் மொமெண்ட், டூ ஆர் டை அப்படின்னு மேக்ஸ்வெல் கிட்ட கொண்டு வந்து டூ ஆர் டை, நீ என்ன வேணா பண்ணிக்கோ, இது உன் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லிட்டா போதும். நாளைக்கு என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது, பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும். நாளைக்கு 200 அவரே சோலோவா அடிச்சுட்டு போவாரு. ஸோ அதனால கிளென் மேக்ஸ்வெல் வந்து பேக்கப் பிளேயரா எடுத்திருக்கோம். ஸோ நீங்க இவரை வந்து அதே மாதிரி ஒரு பேட்ஸ்மேனுக்கு பதிலாக எடுக்கலாம். அப்படி இல்லைனாலும் நீங்க கேமரூன் கிரீனுக்கு பதிலாக, ஏன்னா இன்கேஸ் நாளைக்கு ஓவர்ஸ் கம்மியாச்சு அப்படின்னா கேமரூன் கிரீன் பேட்டிங் வரதுக்கான வாய்ப்புகள் குறைவு. நீங்கள் வந்து கிளென் மேக்ஸ்வெல் வந்து பேட்டரிக்கு ப்ரொமோட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரியான ஒரு பிளேயர் அப்படின்னா நீங்கள் கேமரூன் கிரீன் பதில் மேக்ஸ்வெல் கூட டீமில் எடுத்துக்கலாம். அண்ட் ஃபைனல் ஆல்டர்னேட் யார்? அது வந்து ஆல்டர்னேட்னு சொல்ல முடியாத ஒரு சுச்சுவேஷனில் உட்காந்துட்டு இருக்கேன். இவர் தாங்க ஃபைனல் ஆல்டர்னேட் பிளேயராக நாங்கள் எடுத்திருக்கோம். பிகாஸ் நாளைக்கு வந்து ரெயின் வந்து இன்டரப்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க மேட்ச்ல. அதனால அப்படி ஆர்டர் டோனி வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ கிளட்ச் இன்னிங்ஸும் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவர் மீட் பண்ண பால் எல்லாமே ஸ்ட்ரைக் ரேட் ப்ளஸ் 300+ தான் இருக்கு ஸ்ட்ரைக் ரேட்டு. 6, 4, 6 சிங்கிள் வேணா போறாரு, டபுள் கூட போக மாட்டாரு. ஸோ அதனால டோனி கன்ஃபார்ம் உங்க டீம்ல எடுக்கிறேன்னு எடுத்துக்கோங்க, நான் எடுப்பேன் கண்டிப்பா. ஏன்னா தோனி எதனால இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா அவருக்கு வந்து பயங்கர டச்ல இருக்கிறாரு. அவர் வந்து அடிக்கிற ரன்ஸ் அப்படின்னாலே பவுண்டரியில தான் அடிக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் அவருக்கு இருக்கு. ஒரு மேட்ச் தான் அவுட் ஆயிட்டு போயிருக்காரு. அதே மாதிரி மற்ற எல்லா மேட்சுமே பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு பேட்டிங் வரும்போதெல்லாம். ஸோ இது வந்து மேபி அவருக்கு கடைசி மேட்சா இருக்கலாம். இன்கேஸ் சிஎஸ்கே தோத்துச்சுன்னா அது எம்எஸ் தோனிக்கு கடைசி மேட்சா இருக்கலாம். ஸோ அதனால அந்த ஒரு மேட்சை வந்து அவர் ப்ராப்பரா முடிச்சுட்டு போகணுன்ற ஒரு எண்ணத்துல தான் அவர் இருப்பாரு. ஸோ அதனால தோனி வந்து இப்போ ஒரு 14 ஓவர்ஸ் தான் ஆடணும், இல்லாட்டி ஒரு 12 ஓவர்ஸ் தான் இருக்கு, அதுக்குள்ள நீங்க இந்த டார்கெட் சேஸ் பண்ணணும் அப்படின்னா மிச்சலுக்கு அடுத்து டோனி வர மாட்டாரு. டோனி ஃபர்ஸ்ட் வந்துருவாரு, அதுக்கப்புறம் தான் மிச்சல் வருவாரு. ஸோ ஒன் டவுன் பேட்ஸ்மேனா கூட தோனி வர வாய்ப்பு இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு தான் அந்த டீமை ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். இந்த டீம்ல உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கு, இதுல என்னென்ன சேஞ்சஸ் நீங்க பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் சந்திப்போம். The Chennai Silks win. Wow, summer sale. Let's the celebrations begin.